எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, டைப்ஸ் ஆஃப் வாட்ச் மூவ்மெண்ட்ஸ் பத்தி தாங்க பார்க்க போறோம். வாட்ச்ல என்ன ப்ரோ மூவ்மெண்ட் பேட்டரி போட்டா ஓடப்போகுது. அப்படிதான் நெறைய பேர் நெனச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அது அப்படி இல்ல. வாட்சஸ்க்கு எத்தன டைப்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 3 டைப்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ் இருக்கு. அது என்னென்னன்னா, குவார்ட்ஸ் மூவ்மெண்ட், மெக்கானிக்கல் மூவ்மெண்ட் அண்ட் ஆட்டோமேட்டிக் மூவ்மெண்ட். இப்படி 3 டைப்ஸா பிரியும். நாம இன்னும் டெப்த்தா பார்த்தோம்னா 2 டைப்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ் தான். குவார்ட்ஸ் அண்ட் மெக்கானிக்கல் மூவ்மெண்ட் மட்டும் தான். அந்த மெக்கானிக்கல் மூவ்மெண்ட்ல இருந்து 2 சப்டிவிஷனா பிரியும். அது என்னன்னா, ஹேண்ட் வைண்டிங் வாட்ச் அண்ட் ஆட்டோமேட்டிக் வாட்ச் அப்படின்னு 2 டைப்பா பிரியும். இங்க சில பேர் வாட்ச் வந்து பேட்டரி பவர்ல மட்டும் தான் ஓடும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது அப்படி இல்ல. வாட்ச் வந்து பேட்டரி இல்லாம ஓடும். அந்த வாட்ச் தான் மெக்கானிக்கல் ஆர் ஆட்டோமேட்டிக் வாட்ச்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த பேட்டரி பவர்ல ஓடக்கூடிய வாட்ச் தான் குவார்ட்ஸ் மூவ்மெண்ட் வாட்ச்னு சொல்லுவாங்க. இங்க இந்தியாவுல மோஸ்ட் ஆஃப் அஸ் யூஸ் பண்றது என்ன வாட்ச்னு பார்த்தோம்னா குவார்ட்ஸ் மூவ்மெண்ட் வாட்ச் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதோட பிரைஸ் ரொம்ப கம்மியா இருக்கும் when compared to மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேட்டிக் வாட்ச். நாம இந்த வீடியோல இந்த 3 மூவ்மெண்ட்ஸ் பத்தின பேசிக் பிரின்சிபல் அப்புறம் பார்ட்ஸ் என்னென்னலாம் யூஸ் பண்ணிருக்காங்க அதை மட்டும் பார்ப்போம். அப்கமிங் டேஸ்ல ஒவ்வொரு மூவ்மெண்ட்ஸை பத்தி தனித்தனியா டீடைல் ரிவ்யூ அப்லோட் பண்றேன். இப்போ நாம வெறும் பேசிக் பிரின்சிபல் அண்ட் ஒர்க்கிங் மட்டும் எப்படி ஆகுதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல குவார்ட்ஸ் வாட்சை பத்தி பார்த்தோம்னா இதுல 4 இம்பார்ட்டன்டான பார்ட்ஸ் இருக்கு. அது என்னென்னு பார்த்தோம்னா பேட்டரி, இன்டகிரேட்டட் சர்க்யூட், காயில், அப்புறம் ஒரு முக்கியமான பார்ட் என்னன்னு பார்த்தோம்னா குவார்ட்ஸ் கிறிஸ்டல் இருக்கும். இந்த குவார்ட்ஸ் கிறிஸ்டல் யூஸ் பண்றதுனாலேயே இந்த மூமெண்ட்டுக்கு குவார்ட்ஸ் மூமெண்ட்னு பேர் இருக்கு. இந்த குவார்ட்ஸ் மூமெண்ட்லயும் நல்ல நல்ல வாட்ச் எல்லாம் நிறையவே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா லைக் ஹெச்எம்டியோட சங்கம், கேசியோட எம்டிபி B145D வாட்சஸ் மாதிரி, அப்புறம் டைமெக்ஸோட ரீஇஷ்யூ கலெக்ஷன் வாட்சஸ் எல்லாம் சூப்பராகவே இருக்கும். அடுத்ததான் நாம மெக்கானிக்கல் மூவ்மெண்ட்ல ஹேண்ட் வைண்டிங் வாட்சை பத்தி பார்க்கலாம். ஹேண்ட் வைண்டிங் வாட்ச்ல மொத்தம் 5 மெயின் பார்ட்ஸ் இருக்கு. அது என்னென்னு பார்த்தோம்னா வைண்டிங் கிரவுன், மெயின் ஸ்ப்ரிங், கியர்ஸ், பேலன்ஸ் வீல், அப்புறம் எஸ்கேப் மெக்கானிசம். இந்த எல்லா பார்ட்டும் ஒன்னா சிங்க்ரனைஸா ஒர்க் பண்ணா தான் நமக்கு வாட்ச் ரன் ஆகும். அடுத்ததா ஆட்டோமேட்டிக் வாட்ச் பத்தி பார்க்கலாம். ஆட்டோமேட்டிக் வாட்ச் பாத்தீங்கன்னா சேம் ஹேண்ட் வைண்டிங் வாட்ச் மாதிரியே தான் ஒர்க் ஆகும். என்ன இதுல டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா மேனுவல் வைண்டிங் வாட்ச்ல பாத்தீங்கன்னா நம்ம மேனுவலா வைண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஆட்டோமேட்டிக் வாட்ச்ல பாத்தீங்கன்னா ரோட்டார் கொடுத்துருப்பாங்க. அது நம்ம ஹேண்ட் மூவ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ரொட்டேட் ஆகி நம்ம அந்த மெயின் ஸ்ப்ரிங்க்கு எனர்ஜி கொடுக்கும். அதுக்கப்புறம் ஹேண்ட் வைண்டிங் வாட்ச்ல நடக்கிற மாதிரியே தான் மெக்கானிசம் இதுக்கும் நடக்கும். மேனுவல் வைண்டிங் வாட்ச் பாத்தீங்கன்னா யாரும் நிறைய ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து மேனுவலா கீ கொடுக்கறதுனால அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் டைம் மெயின்டைன் பண்றது. ஆனா அதுலயும் நல்ல நல்ல வாட்சஸ்லாம் இருக்கு. அது எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஹெச்எம்டியோட கோயினூர் வாட்ச் பாத்தீங்கன்னா அது ஒரு மேனுவல் வைண்டிங் வாட்ச் தான். ஆட்டோமேட்டிக் வாட்ச்ல என்னென்னு பாத்தீங்கன்னா ஹெச்எம்டியோட ஸ்டெல்லார் வாட்ச், டிஷோவோட பிஆர்எக்ஸ், சைக்கோவோட 5 சீரிஸ் வாட்ச், இந்த மாதிரி நிறைய வாட்சஸ் இருக்கு. இந்த வீடியோல நம்ம பேசிக்கான விஷயம் தான் பார்த்திருக்கோம். லைக் டைப்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ்ல என்னென்ன பார்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, என்னென்ன டைப்ஸ் இருக்கு, அப்புறம் அதுல என்னென்ன வாட்ச் எல்லாம் இருக்குன்னு தான் பார்த்திருக்கோம். இந்த 3 டைப்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ் பத்தின ஒர்க்கிங் பிரின்சிபல் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத நாம அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். ஒவ்வொரு மூவ்மெண்ட்ஸுக்கும் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுறேன். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வாட்சை பத்தின அப்டேட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.